ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்க போகிறது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நண்பர்களே, ஜூன் மாதத்திற்கு முன்னாடி, ஜூன் மாதத்திற்கு பின்னாடின்னு ரெண்டாக பிரிச்சிடலாம். கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்கிற மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இப்படி 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். கன்னிராசிக்காரர்களுக்கு 10ல் குரு உட்கார்ந்துருக்கார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த புத்தாண்டு பிறக்கின்ற நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்குமான 6 மாதங்களும் சொல்லுவாங்கள்ல, தடக் தடக் நிமிடங்கள். அந்த மாதிரி உங்களுடைய சீட்டு நுனியில், இந்த சினிமா படம் பார்க்கும்போதெல்லாம் அந்த சீட்டு நுனியில் உட்காந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆஃபீஸில் கூட அந்த சீட்டு நுனியிலே இப்படி உட்காந்துருங்க, ரெடியாக இருங்க, கூப்பிட்டுன்னா ஏ சார் அப்படின்னு உடனே போயிடணும். அவ்வளோ டைம் தான் உங்களுக்கு, சரியா? நீங்கள் ரிலாக்ஸாக வரேன் சார் அப்படிலாம் அவ்வளோ டைம் கூட கிடையாது. கேட்டு சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே இந்த 6வதின் விளக்க தேய்ச்சோடனே எப்படி பூதம் வருமோ அந்த மாதிரி கூப்பிட்டவுடனே அங்கே போயிடணும். எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் மேனேஜர் கூடவே ட்ராவல் பண்ணுறீங்க, நல் மதிப்பு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்கள் வேலைக்கு நல்லது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை வேலைக்கு மிகப்பெரிய ஆபத்து. அப்போது ஓப்பனிங்லேயே எப்படி சொல்கிறீங்களே சார், எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் அதில் ஒரு விஷயம் பாருங்கள், இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் வரைக்கும் தான் அந்த உயிரை வாங்குகிற விஷயம்லாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 11ல் உச்சம் அடைஞ்சிடுறாரு. எந்த குரு உங்கள் வேலையை பிடிங்கி உங்களுக்கு ஒரு இம்சையை கொடுத்தாரோ, கன்னிராசிக்காரர்கள் பாதி பேர் இப்பயே சார் என்ன நடக்குதுன்னே தெரில சார், ஒரு தப்பும் பண்ணலை சார், ஒரு தப்பும் பண்ணலை. சதீஷ்னு ஒரு பையன் எங்கள் டீமில் இருக்கான் சார், அவன் கூட சேர்ந்து சுற்றினது ஒரு தப்புன்னு சொல்லி அவன் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன வேலை விட்டு அனுப்பிட்டாங்க சார். இந்த மாதிரிலாம் இல்லாத பொல்லாத பழிகள், செய்யாத தப்புக்கு பொல்லாத பழிகள் எல்லாம் வந்து சேரும். அப்போது அந்த பழிகள் எல்லாம் வருவதற்கு தடுக்க என்ன செய்ய வேண்டும்? அப்போது விலகி சில இடங்களிலே நண்பர்களே, பல நேரங்களில் நீங்கள் எதுக்கும் விமர்சனம் செய்யாமல் விலகி செல்வது நல்லது. எதையாவது விமர்சிக்கும் போது தான் இன்னும் பிரச்சனை பெருசாகும். விமர்சிக்காமல் விலகி செல்வது பல விஷயங்களுக்கு நல்லது. அவ்வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 4-7 கூடியவர். எப்படியே 4-7 கூடியவர். 4-7 கூடியவர் 11ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது, உச்சம் பெற்ற குரு பகவான் 11ல் இருந்து 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எப்போது? இந்த ஜூனுக்கு அப்புறம். ஃபஸ்ட்டு விஷயமே என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது வேலைக்கு இது வரைக்கும் இருந்த ஆபத்து உங்களை விட்டு போயிடுச்சு. சார் வேலைக்கு காலையில் வந்ததுலேருந்து கிளம்புற வரைக்கும் வேலை எடுத்துக்கிட்டுமானே கேட்டால் ஒரு மனுஷன் எப்படி தான் சார் வேலை செய்கிறது? இதுதான் பெரிய ப்ராப்ளமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவங்க கேட்குற கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா நாளும் அவங்க கேட்குற ஒரே கேள்வி, எப்போ வேலை விட்டு போகிற? ஜூன் மாதம் இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, இந்த ஃபார்மசி கம்பெனியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாத்திரை விற்றா தான் அவங்களுக்கு சம்பளம், இல்லைன்னா மாத சம்பளமே கிடையாது, வாடகையே கட்ட முடியாது. அப்போது ஒரு சேல்ஸ் நடந்தால் தான் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி மேலே ஒரு மரியாதையே போயிடும். ஆக இதை நான் விற்றா தான் எனக்கு நீங்கள் தருவீங்க. அப்புறம் என்னடா எம்ப்ளாயி? நான் என்ன எம்ப்ளாயினா அன்பாக பார்த்துக்கிறது பேர் தான் எம்ப்ளாயி. எம்ப்ளாயின்னா இது எம்ப்ளாயி கிடையாது. சம்பாதிச்சா தான் எம்ப்ளாயினா அப்புறம் என்ன எம்ப்ளாயி? அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தவங்களுக்கெல்லாம் மிக நல்ல நேரமாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு இருக்கும். அதே மாதிரி ஜூன் மாதத்திற்கு முன்பு வரை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாட்டி படாத பாடுபட்டிருப்பீங்க. இப்போது இந்த ஜூன் மாதத்திற்கு முன்னாடி வரைக்கும் காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட அல்லது உங்களுக்கு வாகனங்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல காலம். அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு காருக்கு 2வது கார் வாங்குறீங்க. அப்போ அந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு இது பண்ணுறவங்க, சலூன் மாதிரியான கடைகள் வச்சுருக்கவங்களாம் 2வது கடை வைக்கிறீங்க, மிக நல்ல நேரம். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்களுடைய 5ஆம் இடம். ஃபஸ்ட்டு 4 பார்த்தார், அப்புறம் ஆஃப்டர் ஜூன் 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ ஜூன் மாதத்திற்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கிறது ஓகே ஆகும். ஐவிஎஃப் பண்ணோம் சார், ஐஇஐ பண்ணோம் சார், போகாத டாக்டர் ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, எல்லா டாக்டரையும் பார்த்துட்டு வந்துட்டோம், எங்களுக்கு இன்னும் ₹1 வரல. கவலையே விடாதீங்க. குரு பகவானுடைய பொன்னான அருளால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? குழந்தை என்பது ஓகே ஆகிடும். இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி இந்த குழந்தை விஷயம் ஓகே ஆனதை போலவே 5ஆம் இடம் என்பது சொத்துக்கள் தருகின்ற விஷயம் அந்த 5ஆம் இடம் தான். 5 தான் சொத்து, 5 தான் 5ஆம் இடம் தான் பந்தயம், 5ஆம் இடம் தான் எல்லாமே.
அப்போ அந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது சொத்துக்களை அள்ளி அள்ளி தருகிறார். சொத்துக்களை அள்ளி அள்ளி தருகிறார். நிறைய நல்ல விஷயங்களை தருகிறார் இந்த குரு பகவான். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் தருகின்ற பொன்னான பலனாக ஒன்றை சொல்லலாம். 7ஆம் இடத்தை, உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்துறாரு. 7ஆம் இடம் என்பது என்ன? 7ஆம் இடம் என்பது சனி பகவான். இந்த சனி பகவானுடைய வீட்டை, அந்த சனி இருக்கிற 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார். இப்போ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பொன்னான பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது. இந்த 7ஆம் இடத்திற்குரிய சனி உங்களுக்கு காதல் கடவுள், காதலின் கடவுள். கன்னிராசிக்காரர்கள் ஒருத்தர் ஆசைப்பட்ட, சார் கல்யாணம் மட்டும் நடக்கலை, எங்கள் வீட்டில் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, எங்கள் அப்பா அம்மா அந்த பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு செட் ஆகுமான்னு யோசிக்கிறாங்க போன்ற பிரச்சனைகள் குரு பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், குணம்தான் முக்கியம், கல்யாணத்துக்கு காசு பணமாக முக்கியம் போன்றவைகள் போன்ற எண்ணங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரை விரும்புவதற்கு பணம் காரணமாக இருந்ததில்லை. ஒருத்தருக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும் சொல்லுங்கள்? எனக்கு ஒருத்தரை பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? பணமா காரணம்? இல்லை, வராது. பணத்தால் காதலை கொண்டு வர முடியாது. இல்லை அதிகாரமா, புகழா, எதாலையும் காதலை கொண்டு வர முடியாது. உண்மையில் ஒருத்தரை உங்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, ஏன்னா அது உண்மையில் பிடிக்கும், அவ்வளோதான். அதுக்கு எந்த ரீசனும் கிடையாது. அவங்களோட இயல்பாக இருக்கிறது பிடிக்கும், அவங்களோட வெகுளித்தனம் பிடிக்கும், அவங்களோட சிரிப்பு, இது மாதிரி பிடிக்கிறதுக்கு ரீசன்லாம் பார்த்தா ரொம்ப எலிமெண்ட்ரி ரீசன்ஸ் தான். பெரிய பெரிய ரீசன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது ஒருவரை பிடிச்சிருந்தது, ஆனால் நடுவில் சனி வக்ரமாகி என்ன காரணம்னே தெரில பிடிக்காமல் போச்சு. அதிகபட்ச முனைப்புடன் இயங்கும் எந்த ஒரு உறவும் காரணமில்லாமல் பிரிதல் நிகழ துவங்கும். இது இயற்கையின் விதி. ஒரு பேரபோலா மாதிரி தான். ரொம்ப உச்சக்கட்டத்தை தொட்ட எந்த ஒரு உறவும் காரணமில்லாமல் தன்னால் பிரிந்துவிடும். இது இந்த உலகின் நியதி. 7ஆம் இடத்துல குரு பகவான் சனி பகவான் வரும்பொழுது ரொம்ப பிரியமாக இருந்த காதல் ஒரு காரணமும் கிடையாது, பிரிஞ்சிட்டோம். காரணம் இந்த 7ஆம் இடத்து சனி. அப்போ குரு பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். உன் லைஃப்பை நீ பார்த்துக்கிறேன், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், தெரியாமல் உன்னை காயப்படுத்திட்டேன், ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மெச்சூர்டு லவ் வருது பாருங்கள். அதுதான் இந்த டைம் மெச்சூர்டு லவ். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது அந்த மெச்சூர்டு காதல் என்பது வருகிறது. அது கல்யாணத்தில் சென்று முடிகிறது. அதே மாதிரி வெளிநாட்டு யோகங்கள்லாம் வருகிறது. கன்னிராசிக்காரர்கள் ஃபாரின் போக போகிறீங்க. கன்னிராசிக்காரர்கள் பல நல்ல விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்க போகிறீங்க. நல்லா இருக்க போகிறீங்க. சூப்பரான மேட்டர்ஸ்லாம் வரப்போகுது. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இருக்கின்ற ஒரு பொன்னான நேரம் இந்த நேரம் தான். என்ன பொன்னான நேரம்? எது உங்களுக்கு முக்கியமான பார்க்க வேண்டிய எல்லா இடத்தையும் குரு பகவான் பார்த்துட்டார். 5 பார்த்துட்டார், அதே மாதிரி 7 பார்த்துடுறார், ஃபாரின் போகிற நியூ எக்ஸ்போசர்ஸை பார்த்துடுறார், புதிய பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துட்றார், எல்லாம் நல்லாயிருக்கு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான், திரும்ப சொல்கிறேன், கன்னிராசிக்காரர்கள்லாம் எப்படியாவது இந்த டிசம்பருக்குள்ளே குழந்தை விஷயத்தில் ஐவிஎஃப் பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க இந்த 2026. அதர்வைஸ் 6ஆம் இடத்து ராகு அப்படியே கீழே 5ஆம் இடத்து ராகுவாக மாறிடுவான் மகரத்தில். ஒன்ஸ் மகரத்தில் ராகு வந்துட்டாருன்னா குழந்தை கிடைக்கிறது கஷ்டம். கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், இந்த வருடம் பொன்னான பலன்களை தரப்போகிற முதல் 6 மாதம் வேலைக்கு ஆபத்து, வேலையில் ஃபயர் ஃபைட்டிங். நண்பர்களே, ஒரு வேலை கிடைத்தல் என்பது கடினம், கிடைத்த வேலையில் பணிபுரிதல் என்பது அதைவிட கடினம். 3வது கடினம் அது தக்க வைத்துக் கொள்ளுதல், மற்றவர்களிடம் நம்மளை காப்பாற்றிக் கொள்ளுதல். இதெல்லாம் மிக மிக கடினமாக கன்னிராசிக்காரர்கள், அதுவும் ஒரு சாமர்த்தியம் தான். ஜூன் மாதம் வரை நீங்கள் புத்திசாலித்தனமாக பிடித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.